ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்த சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு தமிழன் என்ற முறையில் வாழ்த்துகிறேன் என கோவையில் வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். கோவை சூலூர் பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோவை விமான நிலையம் வந்தார். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, இன்று நான் சூலூரில் பேசுகின்ற கூட்டம் 7வது கூட்டம், 21ஆம் தேதி திருவான்மையூரில் 8வது கூட்டம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு பொருளை எடுத்து தமிழகத்தில் நானும் என் சகாக்களும் எப்படி பாடுபட்டோம் என்பதை இளைய தலைமுறையினருக்கு எடுத்து கூறுகிறோம். இன்றைய நிலையையும் எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இளைஞர்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறோம். நான் நடத்திய ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் எதிர்பாராத அளவுக்கு மிக வெற்றிகரமாக அமைந்தது. ஒவ்வொரு கூட்டத்திலும் பல்லாயிரக்கணக்கான பேர் கை காசை செலவு செய்து கொண்டு வந்து சிறப்பு செய்தார்கள். அந்த வகையில்தான் இன்று நான் சூலூர் கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன் என்று இங்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் சகாக்களும் கடந்த ஆண்டு நிறைந்த போராட்டத்தை நடத்திய காரணத்தால் இப்பொழுது கோயம்புத்தூரில் இருந்து நாகர்கோவிலுக்கும் பாலக்காட்டில் இருந்து திருச்சிக்கும் செல்லுகின்ற பயணிகள் துரித தொடர்வண்டி கோவையில் சிங்காநல்லூரில் ரயில் நிலையத்தில் நின்று போக வேண்டும் என்று கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு இன்று காலை முதல் தொடர் வண்டிகள் நின்று செல்லும் என்பது பல்லாயிரக்கணக்கான மக்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் ஆகியோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் இது குறித்து நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். தமிழகத்தில் வாழ்வாதாரங்களுக்கு இன்னும் ஒரு சில இடங்களில் பாதிப்பு வரும் பட்சத்தில் அதற்கான போராட்டத்தை நாங்கள் நிச்சயம் முன்னிறுத்தி செல்வோம். உலகின் பல பகுதிகளில் கடந்த காலங்களில் பல அழிவுகள் ஏற்பட்டு இருக்கின்றன. ஆனால் பாலஸ்தீனம் காசா பகுதியில் 1,65,000 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் முப்படைகளால் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதேபோல மேலும் 1,10,000 பேர் படுகாயமுற்றிருக்கிறார்கள். இஸ்ரேல் 4 நாட்களுக்கு முன்னர் பாலஸ்தீனத்தை முழுமையாக கபளீகரம் செய்து அதை எங்களுடைய ஆட்சிக்குள் கொண்டு வந்து விடுவோம் என சொல்லிவிட்டு சென்றுள்ளது. ஆனால் அங்கு இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் பசியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல தாக்குதலில் பலியாகி இனப்படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு படுகொலை இஸ்ரேல் அரசால் நடத்தப்படுவதற்கு கண்டனம் தெரிவிப்பது மட்டுமல்ல, ஜவஹர்லால் நேரு காலத்தில் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் அதன் பின்னர் வெளியிலேயே அவர்களுக்கு தூதரகம் அமைத்துக் கொடுத்த இந்திய அரசு இந்த கட்டத்தில் இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனமும் எச்சரிக்கையும் செய்ய வேண்டும். பாலஸ்தீன மக்கள் அனாதைகள் அல்ல. ஈழத்தில் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டது போல காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதை கண்டித்து தடுத்து நிறுத்த பிரதமர் நரேந்திர மோடி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது தற்போது வரை எடுக்கப்படவில்லை. பாலஸ்தீனத்தை முழுமையாக சுதந்திரம் பெற்ற அரசாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என சொல்லி ஐநா சபையின் பொதுக்குழுவில் இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்திக் கொள்கிறேன். சி.பி. ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராவது குறித்த கேள்வி எனக்கு நல்ல நண்பர். இதே விமான நிலையத்திற்கு அன்றைய தலைமை அமைச்சர் வாஜ்பாய் வந்தபொழுது பெரும் கூட்டம் அவரை பார்த்து பேச விரும்பியது. ஆனால் லாபியில் இருந்து அடல்ஜி அவர்களிடம் சி.பி. ராதாகிருஷ்ணன் சொன்னதை நானும் வலியுறுத்தினேன். கோவை மக்கள் உங்களை பார்க்க விரும்புகிறார்கள் என்பதை வலியுறுத்தினோம். தாராளமாக நான் அவர்களை சந்திக்கிறேன் என வந்து சந்தித்தார். 1998 அப்பொழுது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் பாரதிய ஜனதா கட்சியோடும் மறுமலர்ச்சி திமுக தோழமை கொண்டிருந்த அந்த காலத்தில் இங்கு பெரும் குண்டுவெடிப்பு நடைபெற்றது. எண்ணற்றவர்கள் மடிந்து படுகாயமுற்று மருத்துவமனையில் இருந்தபொழுது கோவை மாநகரமே ஸ்தம்பித்து அதிர்ந்து போயிருந்தது. அப்பொழுது எவரும் பிரச்சாரத்திற்கு வராமல் வெறிச்சோடி கிடந்த வீதிகளில் நான் விருதுநகரில் இருந்து புறப்பட்டு வந்து சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பிரச்சாரம் செய்தேன். திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நான் 3 நாட்கள் திறந்த வேனில் பிரச்சாரம் செய்தேன். கோட்டைமேடு பதட்டமாக இருக்கிறது என்று டிஐஜி என்னை தடுத்தார். ஆனால் அதையும் மீறி நான் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்காக பிரச்சாரம் செய்தேன். நல்ல வாக்குகள் வித்தியாசத்தில் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். தற்போது மகாராஷ்டிரா ஆளுநராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்க இருப்பதற்கு எங்களுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை மறுமலர்ச்சி திராவிட கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ராஜ்யசபையின் அவைத் தலைவராக இருந்து சிறப்பாக நடத்துவதற்கு வாழ்த்து சொல்கிறேன். துணை குடியரசுத் தலைவர் அடுத்த கட்டத்தில் குடியரசுத் தலைவராக கூட வாய்ப்புகள் உள்ளது. எனவே கட்சி எல்லைகளை கடந்து நம்முடைய தாய் தமிழகத்தினுடைய ஒரு தமிழர், நல்ல பண்பாளர், அனைவரையும் மதிக்கக்கூடிய சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க இருப்பதை உணர்ந்து நான் வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பீகாரில் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு இருப்பது குறித்த கேள்விக்கு, பீகாரில் மட்டும் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. தேர்தல் ஆணையம் அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை என சமாதானம் சொல்கிறது. ஆனால் மிஸ்டர் ராகுல் காந்தி சொல்வது உண்மையல்ல என்றும் தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. ஆனால் ஆவணங்களும் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கிடைத்திருக்கிற ஆவணங்களும் சான்றுகளும் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என சொல்லுகிறது. அடியோடு வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்கள் நீக்கப்பட்டு இருக்கிறது என்றால், சுதந்திர இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு மோசடி இதுவரை நடந்தது இல்லை. அதற்கு தீர்வு காண்பதற்காகவே இன்டி கூட்டணி தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்ட பெயர்கள் இடம்பெற வேண்டும் என்பதே ஜனநாயகத்தை விரும்பும் அனைவரின் கோரிக்கையாகும். இன்டி கூட்டணி தலைவர்கள் துணை குடியரசுத் தலைவராக ராதாகிருஷ்ணனை ஆதரிப்பார்களா என்ற கேள்விக்கு அவர் அறிவிக்கப்பட்டு இருப்பதற்கு நான் வாழ்த்து கூறினேன். இன்டி கூட்டணி கலந்து பேசி யாரை நிறுத்தப் போகிறார்கள் என்பதை இப்பொழுது யூகமாக நான் கூற முடியாது. அவர் எனக்கு நண்பர் என்ற முறையில் கட்சியை கடந்து தமிழராக நான் அவருக்கு வாழ்த்து கூறினேன். திராவிட முன்னேற்றக் கழகமும் தோழமை கட்சிகளும் ஆலோசித்து முதல்வர் மூலமாக அறிவிக்கும் அறிவிப்பின்படி மறுமலர்ச்சி திமுக நடந்து கொள்ளும் என்று கூறினார். தூய்மை பணியாளர்கள் மதுரையில் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் என்ற கேள்விக்கும் ஆதித்தமிழர் பேரவை கூட இது குறித்த அறிக்கை கொடுத்திருக்கிறது. இது குறித்து அமைச்சரவையும் முதலமைச்சரும் நீண்ட நேரம் விவரித்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த கோரிக்கைகளும் வந்து இருப்பது பொறுத்து அரசு என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். அவர்கள் அதே பணி திரும்ப திரும்ப செய்ய வேண்டியது இல்லை என்பதில் எனக்கு முழு உடன்பாடு உண்டு. தந்தை செய்கிற வேலையை தான் பிள்ளை செய்ய வேண்டும் என்பது சமூக நீதிக்கு விரோதமானது என்று கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாடு குறித்த கேள்விக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மாநாடு போடுகிறது. அவர்களும் மாநாடு போடுகிறார்கள். நான் லட்சோப லட்ச அலைக்கடலென திரண்டு வந்த மாநாடுகளை எல்லாம் 30 வருடங்களுக்கு முன்னரே பார்த்து இருக்கிறேன். யாரும் யாரையும் பார்த்து இங்கு பயப்படவில்லை. ஒரு சமூகம்தான் தேர்தலை நிரூபிக்கும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அல்ல. அந்த யூகங்கள் எல்லாம் தற்போது மாறிவிட்டது என்று கூறினார். தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது எடுக்கப்படவில்லை. பாலஸ்தீனத்தை முழுமையான சுதந்திரம் பெற்ற அரசாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி ஐநா சபையினுடைய பொதுக்குழுவிலே அதை இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு நல்ல நண்பர். இதே விமான நிலையத்திற்கு அன்றைய தலைமை அமைச்சர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் வந்தபோது பெரும் கூட்டம் அவரை பார்த்து பேச விரும்பியது. ஆனால் அவர்கள் தடுக்கப்பட்டிருந்தார்கள். லாபியிலே இருந்த அடல்ஜி அவர்களிடம் அன்பு சகோதரர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை நானும் வலியுறுத்தினேன். கோவை மக்கள் உங்களை பார்க்க விரும்புகிறார்கள். பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறார்கள் என்று சொன்னவுடன் தாராளமாக நான் அவர்களை சந்திக்கிறேன் என்று வந்து சந்தித்தார். 98ஆம் ஆண்டில் அப்பொழுது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் பாரதிய ஜனதா கட்சியோடும் மறுமலர்ச்சி திமுக தோழமை கொண்டிருந்த அந்த காலத்தில் இங்கே பெரும் குண்டுவெடிப்பு நடைபெற்று எண்ணற்றவர்கள் மடிந்து பலர் படுகாயமுற்று மருத்துவமனைகளிலே இருந்து கோவை மாநகரமே ஸ்தம்பித்து அச்சத்திலே அதிர்ந்து போய் இருந்த நேரத்தில் எவரும் பிரச்சாரத்துக்கு வராமல் வெறிச்சோடி கிடந்த கோவை வீதிகளில் நான் விருதுநகரிலிருந்து புறப்பட்டு வந்து என்னோடு பிரச்சார வேன்கள் 2 மற்றும் தொண்டர் படையினரோடு வந்து நேரடியாக களத்துக்கு வந்து முதல் பொதுக்கூட்டத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே பேசுகிற போது அதற்கு பின்னர் தான் அவர் வேகமாக நான் பேசி முடித்த பிறகு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்றார்கள். 3 நாட்கள் இந்த கோவை இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நான் 3 நாட்கள் திறந்த வேலிலேயே பிரச்சாரம் செய்தேன்.
கோட்டைமேட்டுக்கு போகிற போது போலீசார் டிஐஜியும் எஸ்பியும் நீங்கள் போகக்கூடாது, பதட்டமாக இருக்கிறது கோட்டைமேடு. ஆகவே கல்வீச்சு நடக்கும், கலவரம் நடக்கும், நீங்கள் அங்கே பேச போகக்கூடாது, மற்ற இடங்களுக்கு செல்லுங்கள் என்ற போது நானே பேச அஞ்சிக் கொண்டு போய்விட்டேன் என்று சொன்னால் பிரச்சாரத்தை எப்படி நடத்துவது? நான் திறந்த வேனிலேயே வருவேன். வருகிற கல்வீச்சு தாராளமாக வரட்டும், எனக்கு முன்வைத்தகாரை பின்வைத்து பழக்கமில்லை என்று கோட்டை வாசலிலே பெருமளவு ஆயிரம் இஸ்லாமிய மக்களும் நிறைந்து நின்று எனக்கு மலர் மாலைகளும் கைத்தறி ஆடைகளும் அணிவித்த அந்த நேரத்திலும் வேட்பாளரை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் அங்கே பிரச்சாரம் செய்துவிட்டு 3 நாட்களும் தொடர்ந்து கோவை தொகுதியிலே பிரச்சாரம் செய்ததால் அன்றைக்கு பிஜேபியினுடைய தலைவர்களாக இருந்த அவர்கள் அண்மையில் மறைந்த இல கணேசன் அவர்களும் அதை போலவே கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அனைவருமே அன்று எனக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்த அந்த நாள் நினைவுக்கு வருகிறது. நல்ல வாக்குகள் வித்தியாசத்திலே சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். மும்பை ஆளுநராக சிறப்பாக பணியாற்றி அவர் அடுத்து நாகாலாந்துக்கு ஒருவேளை ஆளுநராக போகக்கூடும் என்று 2 நாட்களுக்கு முன்னால் ஏடுகள் ஆருடமாக யூகம் தெரிவித்த போது அவர்கள் இந்திய நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர்தான் ராஜ்யசபாவுக்கும் சேர்மன், வைஸ் பிரசிடென்ட் தான் மாநிலங்களவைக்கும் அவைத்தலைவர். அந்த பொறுப்பினை நமது தாய் தமிழகத்தைச் சேர்ந்தவரும் வீரமும் விருந்தோம்பலும் நிறைந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு பிரதிநிதி போல இங்கே இருந்து அரசியல் நடத்திய அவர் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்க இருப்பதற்கு எங்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ராஜ்யசபையும் அவைத்தலைவராக இருந்து சிறப்பாக நடத்துவதற்கு வாழ்த்து சொல்லுகிறேன். துணை குடியரசுத் தலைவர் ஒருவேளை அடுத்த கட்டத்தில் குடியரசுத் தலைவராக கூட ஆகக்கூடும். எனவே கட்சி எல்லைகளை கடந்து நம் தாய் தமிழகத்தினுடைய ஒரு தமிழர், நல்ல பண்பாளர், கட்சி எல்லைகளை கடந்த அனைவரையும் மதிக்கக்கூடிய சிபிஆர் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க இருப்பதை உணர்ந்து எங்கள் வாழ்த்துக்களை பாராட்டுக்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க கேட்ட கேள்வி சொல்லுங்க. பீகாரில் மற்றும் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. தேர்தல் ஆணையம் சமாதானம் சொல்கிறது, அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை. மிஸ்டர் ராகுல் காந்தி சொல்வது உண்மையல்ல என்று சொல்கிறது. ஆனால் ஆவணங்களும் எதிர்கட்சி தலைவர்களுடைய இந்தியா கூட்டணி தலைவர்களிடம் கிடைத்திருக்கின்ற ஆவணங்களும் சான்றுகளும் 65 லட்சம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை மற்ற மாநிலங்களில் இதே போல பின்பற்றி ஜனநாயகத்தையே கருவறுக்கின்ற வேலையாக வாக்குச்சாவடிகளுக்கு போகிற அந்த வாக்குச்சீட்டு ஒன்றுதான் ஜனநாயகத்தை காக்கின்ற ஆயுதம். அது ஒன்றுதான் மக்கள் விருப்பத்தை எந்த அரசு வர வேண்டும், எந்த கட்சி வர வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற துருப்பு சீட்டு. அதுவே அடியோடு அகற்றப்பட்டிருக்கிறது என்றால் சுதந்திர இந்திய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு மோசடி இதுவரை நடந்ததில்லை. அதற்கு தீர்வு காண்பதற்காகவே இந்தியா கூட்டணி தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போராட்டத்தின் விளைவாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலிலே
இடம்பெற வேண்டும் என்பதை ஜனநாயகத்தை விரும்புகிற அனைவருடைய கோரிக்கையும் ஆகும். இந்தியா கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளர் வந்து அறிவிக்கிறதுக்கு நீங்க ஆலோசனை நடத்துறாங்க. ஒருபுறம் ஆலோசனைக்கு ஒருபுறம் சிபிஆருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. இந்தியா கூட்டணியுடைய நிலைப்பாடு என்ன? அவற்றில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன், வாழ்த்து சொன்னேன். இந்தியா கூட்டணி என்ன முடிவெடுத்து யாரை எடுத்து போகிறார்கள், அங்கே போட்டி இருக்குமாண்டு இது பற்றி நான் இப்பொழுது யூகமாக எதுவும் சொல்ல முடியாது. நண்பர் என்ற முறையில் கட்சியை கடந்து அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், அவர் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் கட்சி மாச்சரியங்களை மறந்து நான் வாழ்த்துகிறேன். அது இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் அவர்கள் ஆலோசித்து முதலமைச்சர் மூலமாக அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பின்படி மறுமலர்ச்சி திமுக நடந்து கொள்ளும். இந்த குரல் தான் கோவை விமான நிலையத்தில் கொடுக்கின்ற குரல் தான் ஒரே குரல். இதுக்கு வேற ஒரு குரல் இல்லை. தமிழர் என்பதற்காக அவரை ஆதரிக்க முடியாது. திமுக தரப்புல சார், என்னுடைய மன உணர்வை சொல்லிட்டேன். திமுக எடுக்கிற முடிவை நாங்க ஏத்துக்கிடுவோம். ஆமா, ஆதித்தமிழர் பேரவை கூட அறிக்கை கொடுத்திருக்கு. இது குறித்து அமைச்சரவையும் முதலமைச்சரும் நீண்ட நேரம் இது குறித்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த கோரிக்கைகளும் வந்திருப்பதை பொறுத்து அவர்கள் தமிழக அரசு என்ன முடிவு எடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நான் யூகமாக சொல்ல முடியாது. அதே பணியை திரும்ப செய்யக்கூடாது என்பதில் எனக்கும் முழுக்க உடன்பாடு உண்டு. அது குலக்கல்வி திட்டத்தை போல தந்தை செய்கிற வேலையைத்தான் பிள்ளை செய்ய வேண்டும் என்பது சமூக நீதிக்கே விரோதமானது. என் கருத்து சொல்லிட்டேன். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மாநாடு போடுகிறது, அவர்களும் மாநாடு போடுகிறார்கள். அதான் என் கருத்து. நான் லட்சம் மக்கள் அலை கடலான கூட்டங்களை எல்லாம் பார்த்தவன். பல வருடங்களுக்கு முன்னால், 30 வருடங்களுக்கு முன்னால். ஆமா, கடற்கரையில அப்படியே ஒரு கூட்டம் சரித்திரத்திலே நடந்ததில்லை. மற்ற கட்சிகள் பயப்படுது, நியாயம் சொல்லணும். அவங்க பயப்படாமலே இருக்கலாம். நானா இன்னார் பயப்படுறாங்க, நியாயம் சொல்லணும். குறிப்பிட்ட சமூகம்தான் டிசைடிங் ஃபேக்டர் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற கருத்து அல்ல. எந்த சமூகமாக இருந்தாலும் ஒரு சமூகம்தான் தேர்தலை தீர்மானிக்கும் என்பது இதுவரை வழக்கமாக பார்த்த தேர்தல்களில் அப்படி நடக்கவில்லை. அந்த யூகங்கள் எல்லாம் மாறி போயிருக்கிறது.